விழித்துளியின் வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு. நம்ம பலரும் காத்திருந்த காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம எதிர்பார்த்த அந்த ரிசல்ட்டு வெளிவந்துருச்சு. சரி, ஓகே, அது என்ன அப்படிங்கிறத வாங்க நம்ம உள்ள போய் பார்ப்போம். இப்போ பத்திரிகை செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு கல்லூரி கல்வியியல் பணிகளின் கீழ் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் நேரடி நியமன தேர்வு பணிகள் 2025 சார்ந்த அறிவிப்பு எண் 4/2025 நாள் 16/10/2025 படி எழுத்து தேர்வு 27/12/2025 அன்று ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்டது. இத்தேர்வுக்கு விண்ணப்பித்த 47,047 விண்ணப்பதாரருக்குள் 42,064 விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வில் கலந்து கொண்டனர். இவ்வாரிய இணையதளத்தில் பார்ட் ஏ அண்ட் பிக்கான உத்தேச விடை குறிப்பை அப்ஜெக்டிவ் டிராக்கர் உடன் 5/1/2026 அன்று இவ்வாரியத்தால் வெளியிடப்பட்டது. விண்ணப்பதாரர்களிடமிருந்து 5/1/2026 முதல் 13/1/2026 வரை ஆட்சேபனை மனுக்கள் பெறப்பட்டன. மனுதாரர்களால் உரிய ஆதாரங்களுடன் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து ஆட்சேபனை மனுக்களும் பாட வல்லுநர்களால் முழுமையாக பரிசீலிக்கப்பட்டு இறுதி விடை குறிப்பு தயாரிக்கப்பட்டு 25/6/2026 அன்று, ஸோ நேற்றைய தினம், ரைட்டுங்களா, ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பாட வல்லுநர்களால் வழங்கப்பட்டுள்ள விடை குறிப்பே இறுதியானது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 25/6/2026 நேற்றைய தினம் இரவு இந்த தகவல் டிஆர்பி வெப்சைட்ல கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான். இது சார்ந்த எந்த ஆட்சேபனை கோரிக்கைகளும் இவ்வாரியத்தால் ஏற்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுது. அதாவது எல்லாமே முடிவாயிருச்சு, இனிமே நீங்க எந்த ஆட்சேபனை தெரிவித்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இறுதி விடை குறிப்பின் அடிப்படையில் வினாத்தாள்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு தேர்வு எழுதிய அனைத்து விண்ணப்பதாரர்களின் மதிப்பெண்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ அது மட்டுமல்ல, ஸோ ஒவ்வொரு விண்ணப்பதாரர்கள் என்ன மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலும் கொடுக்கப்பட்டுள்ளது. பணி அனுபவத்திற்கான மதிப்பெண் கோரும் விண்ணப்பதாரர்களுக்கு அதற்கான மதிப்பெண் அசல் ஆவணங்கள் மதிப்பீடு குழுவால் அசல் ஆவணங்கள் சரிபார்ப்புக்கு பின் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ரைட்டுங்களா. ஸோ பணி அனுபவம் இருக்கு இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸு, இதற்கு பாத்தீங்கன்னா அசல் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அசல் மதிப்பெண் அசல் ஆவணங்களை சமர்ப்பித்ததுக்கு அப்புறம் அதுக்கு பிறகு மதிப்பெண் வழங்கப்படும் அப்படிங்கிறது. அப்போ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வர சொல்லும் போது அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்லயே இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கானது கொடுக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மை அது ஆராயப்பட்டு அதற்கான மதிப்பெண் கொடுக்கப்படும். அதற்கு பிறகு இன்டர்வியூ வைக்கப்படும். ஸோ அந்த இன்டர்வியூல இருக்கக்கூடிய மதிப்பெண்கள் எல்லாம் இணைத்து ஸோ அதற்கு பிறகு கட் ஆஃப்ல பணி ஆணை வழங்கப்படும். இப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய ஏற்கனவே 5 பாடத்திற்கு வழங்கப்பட்ட மெத்தடும் அதுதான். ஸோ அதுதான் ஃபாலோ அப்ல இருக்க போகுது. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசல் ஆவணங்கள் சரிபார்ப்பின் போது அசல் கல்வி சான்றிதழ்கள், பணி அனுபவ சான்றிதழ், பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்ட இளங்கலை மற்றும் முதுகலை கல்வி தகுதிக்கான இணைத்தன்மை அரசாணை, அதாவது ஈக்குவலன்ட் எதுவும் இருந்துச்சுன்னா அது, எம்ஃபில் பிஹெச்டி இது இருந்துச்சுன்னா அதுக்கான கல்வி தகுதிகள் தொடர்பான ரிவென்ஸ் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கல்லூரி கல்வி இணை இயக்குனரின் தலைமையிலான நிபுணர் குழுவினரால் அனைத்து அசல் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு இந்நிபுணர் குழுவினால் பணி அனுபவத்திற்காக வழங்கப்படும் மதிப்பெண்கள் மட்டுமே இறுதியானதாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மற்றதெல்லாம் கொடுத்தாச்சு, பணி அனுபவத்துக்கு மட்டும் அது இறுதியாக கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அசல் ஆவணங்கள் சரிபார்ப்பிற்கு பின்னர் அளிக்கப்படும் ஆவணங்கள் மற்றும் கோரிக்கை மனுக்கள் ஏதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அசல் ஆவணங்கள் சரிபார்ப்பிற்கான இடம் மற்றும் தேதி குறித்து விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற தகவலை கொடுத்துட்டாங்க. ஸோ இது வரைக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ எல்லாரும் கேட்கலாம், 4000 வேகன்சி சொன்னாங்களே, அந்த 4000 வேகன்சி இருக்குதா அப்படின்னா, குவாலிஃபைடு லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. இந்த குவாலிஃபைடு லிஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த வேகன்சி கூடுமா குறையுமா அப்படிங்கிறதெல்லாம் இது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான எந்த ஒரு அந்த அறிவிப்புலாம் கொடுக்கப்படலை, ரைட்டுங்களா. ஸோ அது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அடுத்து இதுல நம்ம குவாலிஃபைடு ஆயிட்டோமா இல்லையா, இது எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுல நீங்க அந்த டிஆர்பி வெப்சைட்லேயே போகும்போது ஸோ அதில் கிளிக் டு வியூ மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் வித் ஃபைனல் கீன்னு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஃபைனல் கீ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா
அதுல வந்துட்டு உங்களுடைய யூசர் ஐடி, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்டு பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள போனீங்கன்னா அதுல உங்களுக்கு வந்துட்டு இப்ப இன்னும் வந்துட்டு அதற்கான அந்த ரிசல்ட்டுக்கான இது தனிப்பட்ட இது வந்துட்டு இன்னும் கொடுக்கல. உங்களுடைய வியூ அப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ இன்னும் வந்துட்டு அதை அப்டேட் பண்ணல அப்படிங்கிறது. சரி, ஓகே. இது பொதுவா வந்துட்டு இருக்கக்கூடியது. நம்ம தனிப்பட்ட தகவலை நம்ம தெரிஞ்சுக்க முடியல. அதே நேரத்தில் அது இன்னும் வந்துட்டு அப்டேட் ஆகலை அப்படிங்கிறது. இன்னொன்று, இது நம்ம இந்த ஃபைனல் ஆன்சருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வந்துட்டு ஆல் கேண்டிடேட் அப்படிங்கிறத அந்த வியூ மார்க் டு ஆல் கேண்டிடேட் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா வந்துட்டு அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 56 சப்ஜெக்டுக்கானது கொடுத்துருக்குறாங்க. அதுல உங்க சப்ஜெக்ட் எது அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி கிளிக் பண்ணிட்டு நீங்க அதுல போயிட்டு அதுல எந்த கேரக்டர்னு இருக்குதோ, அதாவது கீழே வந்துட்டு ஒரு எழுத்து இருக்கும் கேப்சல் லெட்டர்ல, அந்த எழுத்தை வந்துட்டு நீங்க கொடுக்கணும். அதை கொடுத்த உடனே ஓவரால் வந்துட்டு உங்க சப்ஜெக்ட்ல வந்துட்டு எப்படியாக குவாலிஃபைடு இருக்குது, நாட் குவாலிஃபைடு, ஸோ ஏன் வந்துட்டு ரிஜெக்ட் செய்யப்படுது, இப்படி அனைத்து தகவலுமே அதுல கொடுக்கப்பட்டிருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இந்த தகவல் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களால வந்துட்டு புரிந்து கொள்ள முடியும். ஸோ இது இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவலை அப்டேட்டை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் இதில் குவாலிஃபைடா என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்த அப்டேட் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த பதிவில் நம்ம வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.